இன்னொரு மொழி படிச்சாலும் படிங்க, மலையாளம் படிச்சாலும் படிங்க. இது புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையை அவங்க கொண்டு வந்திருப்பார். என்ன சொல்றாங்கன்னா, நாம விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தா, மோடி ஐயா கொண்டு வந்தா அது குலக்கல்வி திட்டம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கையில ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது மீனவர்கள் மீனவ நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, தனியார் பள்ளியில ஒரு மாணவர் படிக்கிறாங்க, அவங்க தந்தை தாய் எல்லாம் மீனவரா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடற்கரையோரத்தில் சொல்லிக் கொடுப்பாங்களாமா. என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்களாமா? அவங்களுக்கு படகை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கடலை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, நாட்டிக்கலை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. இது குலக்கல்வி இல்லையானே? அப்ப மீனவரா இதே லாஜிக்கல் நான் கேட்கிறேன். இது மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில கடலோர பகுதியில் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னா இது குலக்கல்வி இல்லை. ஆனா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மாக்கள் அது இல்லாம 13 சமுதாயம் அவர்களுக்கு லோன் மூலமாக தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கன்னா உடனே முதலமைச்சர் அவர்கள் இது குலக்கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்து நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம், சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிங்கன்னா. ஆனா அதை குலக்கல்வி என்று சொன்னால் இது குலக்கல்வி இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு மதராசால நிறைய பேர் படிக்கிறாங்க. மதராசால படிக்கக்கூடிய அந்த சிலபஸ், அதற்கு மாநில அரசினுடைய இந்த கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய குழு அங்கீகாரம் கொடுத்து அந்த மதராசாவினுடைய சிலபஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ பரீட்சை டிஃபென்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் பரீட்சை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் பரீட்சை, இதுக்கெல்லாம் நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மத்திய அரசு. மதராசாவில் இருக்கக்கூடிய சிலபஸை மத்திய அரசினுடைய பேங்கிங், சிவில், டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இதை கொடுங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் செக்குலர் எஜுகேஷன், மதராசா எஜுகேஷன் இஸ் நாட் அ செக்குலர் எஜுகேஷன். அப்ப செக்குலர் எஜுகேஷன் இல்லாத ஒரு எஜுகேஷனை மத்திய அரசு மாநில அரசினுடைய எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வந்தா மக்கள் ஒத்துக்குவாங்களா? இது மைனாரிட்டி பாலிடிக்ஸ் இல்ல அப்படின்னா எது மைனாரிட்டி பாலிடிக்ஸ்னா? அடுத்து இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் எல்லா பள்ளிக்கூடங்களும் அந்தந்த ஊர்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி SMC ஒன்று வச்சிருக்காங்க. அந்த SMC யாரு கீழே வருதுனாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கீழே வருது. ஒரு பஞ்சாயத்து கீழே, கார்பரேஷனுக்கு கீழே, முனிசிபாலிட்டி கீழே SMC வரும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் SMCக்கு கீழே வரக்கூடாது. ஆனா மைனாரிட்டிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கட்டுங்கண்ணா, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, அதை நாங்களும் வரவேற்கிறோம், அது இருக்கட்டுங்கண்ணா. ஆனா மைனாரிட்டி பள்ளிகள் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இதுல வரக்கூடாது. இது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்லை என்றால் எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்? மக்கள் பிரதிநிதிகளுக்கு கீழே வரக்கூடாதுன்னா மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுத்துதான். அடுத்து பாருங்க, உருது ஸ்கூல்ஸ் அதிகமா ஆரம்பிக்கணும். இதெல்லாம் மாநில அரசுடைய கல்விக் கொள்கைகளை கொடுத்திருக்காங்க. உருது ஸ்கூலை அதிகமா ஆரம்பிக்கணும், உருது டெக்ஸ்ட் புக் அதிகமா கொண்டு வரணும். இது உருது திணிப்பு இல்லையா? ஹிந்தி திணிப்புன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு உருது பள்ளிகளை அதிகமாக ஆரம்பியுங்கள், உருது டெக்ஸ்ட் புக்கை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இது உருது திணிப்பு இல்லையா? எஜுகேஷன் ஒரு பக்கம் செக்குலரா இருக்கணும், ஒரு பக்கம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும், அந்தந்த மதம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கணும். ஆனா அதை நீங்க என்ன பண்றாங்க, சிஸ்டமிக்கா அதை உள்ள கொண்டு வர பாக்குறாங்க. நார்மல்சி ஆஃப் எஜுகேஷன் உள்ள கொண்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பரீட்சையில மதராசா பள்ளிக்கூடங்களுடைய சிலபஸை கொண்டு வரணும்னா எப்படி இதை ஏத்துக்குவீங்கன்னா? அப்புறம் மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்ன இருக்கோ அப்படியே கட் காப்பி பேஸ்ட். பக்கம் 13 4வது சரத்துல நாம தாய்மொழி தான் மூலதனமா இருக்கணும் டில் கிளாஸ் 5, முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் 8 கொண்டு போங்க, அதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு முதலாக இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 2024 கல்விக் கொள்கையில முதலா சொல்றாங்க தமிழை பயிற்று மொழியா கொண்டு வாங்க. இத்தனை காலமாக அது கிடையாது. அது பேஜ் நம்பர் 1ல டெக்னாலஜி புதிய கல்விக் கொள்கை நம்மளுது, பேஜ் நம்பர் 40 பக்கம் 13, எல்லா கிளாஸ் ரூம்லயும் டெக்னாலஜி 8 இருக்கணும். மாநில அரசு கல்விக் கொள்கை பக்கம் 12. இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது, மொழி வேற்றுமை இருக்கக்கூடாது, ஆண் பெண் வேற்றுமை இருக்கக்கூடாது. நாம சொல்றது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பக்கம் 24. தமிழக அரசு பக்கம் 23 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். கிரிட்டிக்கல் திங்கிங், வெறும் படிச்சுட்டு வாமிட் எடுக்காம கொஞ்சம் புத்தி கூர்மையாக யோசிச்சு அந்த கல்வியை பயன்படுத்தணும். பேஜ் நம்பர் 12 4 நம்மளுது. மாநில அரசு பேஜ் நம்பர் 7. லைப்ரரி, எல்லா இடத்துலயும் லைப்ரரி ஓபன் பண்ணணும், குழந்தைகளுக்கு லைப்ரரி படிக்கிறத ஊக்குவிக்கணும். பேஜ் நம்பர் 52 புதிய கல்விக் கொள்கை, இவங்க பேஜ் நம்பர் 13. அலுமினி என்கேஜ்மெண்ட்,
ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தனை ஆண்டுகளாக படித்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு ஒரு அலுமினி டேட்டா பேஸை கண்டுபிடிச்சு அவங்கள வருஷத்துக்கு ஒருக்கா பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து ஒரு அலுமினி வச்சு என்கேஜ் பண்ணணும். புதிய கல்விக் கொள்கை பக்கம் 11 ஷரத்து 3. மாநில அரசுடைய கல்விக் கொள்கை பக்கம் 14. அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றோம். இதன் மூலமா வொகேஷனல் ட்ரைனிங் புதிய கல்விக் கொள்கை பக்கம் 52. இதே வந்து அடல்ட் எஜுகேஷன் சென்டரை மாநில அரசு அடல்ட் லிட்ரஸி சென்டர்னு மாத்திருக்கிறாங்க. அங்க ஏஇசி இங்க ஏஎல்சி அப்படிங்கிற பேரு பக்கம் 15. அடுத்து மைக்ரண்ட் லேபரர்ஸ், இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் லேபரர் திருச்சியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஈடாக ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், சீட்டு கொடுக்கணும். இது வந்து மத்திய அரசுடைய கொள்கை பக்கம் 10. மாநில அரசு இதே கொள்கை எடுத்திருக்கிறாங்க பக்கம் 23. பேசிட்டே போலாங்க ஸ்போர்ட்ஸ். அதனால இதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை எடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 எக்ஸாமினேஷன் சரிப்பா அவங்க வந்து டேர்ம் எக்ஸாமினேஷனை மாத்திருக்காங்க. மத்திய அரசு கிளாஸ் 3 கிளாஸ் 5 கிளாஸ் 8 கொண்டு இருக்காங்க. அதை அப்போஸ் பண்ற மாதிரி பண்ணு. மதராசா பள்ளிக்கூடத்தை சிஸ்டமைஸ் பண்ணு. உருது பள்ளிக்கூடத்தை அதிகமா ஆரம்பி. இந்த மாதிரி ஒரு 4 தெளிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கல்விக் கொள்கை அப்படின்னு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம் எழுது, இன்னைக்கு குழந்தை செகண்ட் கிளாஸ் எழுதுது. திமுக 5 முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை இருக்கிறாங்க. 6வது முறை ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க. இத்தனை காலமா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணா தான் செகண்ட் பாஸ் பண்ணா தேர்டு. இப்படி தான் வண்டி 5 வருஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க. முதலாக மோடி அவர்கள் வந்து தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேவையில்லை தேர்டுக்கு போலாம், 4th 5th தேவையில்லை 6th போலாம், இது தேவையில்லை 8th போலாம் நாங்க சொன்னதை அப்படியே அவங்க எடுத்துட்டு வந்து ஐயோ நாங்களும் பரீட்சையெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படி இத்தனை வருஷமா ஏன் சொல்லல? 5 முறை நீங்கள் ஆட்சியில் இருந்த போது சொல்லியிருக்கலாமே. 5 முறை ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ் பயிற்று மொழின்னு சொல்லியிருக்கலாமே. அது ஏன் புதிய கல்விக் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் அதுவும் 4 வருஷம் கழிச்சு இதை கொண்டு வர்றீங்க? இன்னைக்கு மதராசா பள்ளிக்கூடத்தினுடைய சிலபஸை டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் தமிழக மக்கள் ஏத்துக்கிறீங்களா? நாங்க வைக்கக்கூடிய கேள்வி. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப அந்த சிலபஸ் படிக்காம ஒரு பையன் போறானா அதுல வர்ற 2 கேள்விகள் இந்த பையனுக்கு தெரியலனா இந்த தம்பியை போய் மதராசா பள்ளியில போய் படிச்சுவாங்க சொல்லாமா? இதெல்லாம் ஏத்துக்குவீங்களா? இது வந்து ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்ல அப்படின்னா எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்? அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையை இன்னும் மக்கள் தீர்க்கமா பார்க்கணும். எதுவுமே இல்லாம மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை எடுத்து அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் அடிச்சுட்டு அரசியலுக்காக 2 விஷயத்தை அப்போஸ் பண்ணிட்டு இதை வைத்து மறுபடியும் ஒரு அரசியல் நாடகம் கூட பாக்குறாங்க. ஆனா இப்ப முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து உங்களை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சொல்லுங்கண்ணா. போய் லண்டனுக்கு போய் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல, காமராஜர் எம்ஜிஆர் கருணாநிதி போய் லண்டனுக்கு போய் படிச்சாங்களா? ஆமாங்கண்ணா கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க 6 மாசம், அது மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. அது தெரியாம ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு போராடம்ல அப்படி சொல்றாரு. ஆனா அரசியல்ல வந்து படிக்காம இருந்தா எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம். அரசியல் யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கனாலதான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு. இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சுவரா இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு 1980 90க்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடு இங்க இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம். சொந்த ஊரு அமைச்சரா இருந்தாரு, தென் சென்னை கோட்டையினார், சொந்த பையன் டெபாசிட் இழந்துட்டார். அவரெல்லாம் பேசலாமா? அவரெல்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுடைய சொந்த பையனை, இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சரா இருந்தாங்களா? எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவா இருந்தாங்க? எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை. இவர் அமைச்சரா இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை. அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமா? அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது, நான் படிக்க போறேன். உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா? நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு. இளைஞர்கள் விரும்புறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடா இருக்கணும், விரும்புறாங்க அப்டேட்டடா இருக்கும். ஃபேபியன் சோசியலிசம் தெரிஞ்சுக்கணும். ஏன் யூரோப்பியன் நாடுகள்லாம் ரைட்டை நோக்கி போது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடக்குது, ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போறாங்க புரிஞ்சுக்கணும். எப்படி பாலிடிக்ஸ் மாறுது, இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியல் இருக்கும் பொழுது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எதுவுமே இல்லை, காலையில வீட்டில் லுங்கியை கட்டிட்டு பிரஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன், சாயந்தரம் லுங்கி கட்டிட்டு நைட் 8:30 மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன். இந்த 2 வச்சா கட்சி வளர்ந்துருமானே? அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்? ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடணும், எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. எங்கேயும் போறது இல்லை, இங்கதான் இருக்க போறேன்னா
அதனால எவ்வளவு சாமி வேணாலும் ஜெயக்குமாரனை கும்பிட்டும் சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக, ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக 1,00,000 ஒருத்தர். இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்சாமியோ ராமசாமியோ இன்னொரு சுந்தரோ வந்து என்னை விட இன்னும் 10 மடங்கு சிறப்பாக செய்யத்தான் போறாங்க, அல்லது மாலினியோ நல்லினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க. அதனால அந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இழந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் கொடுக்கட்டும், ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும். அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணனும் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு 1% ஓட்டு இந்த பக்கம் அதிகமாகும். அதனால அவங்க நிறைய பேசணும், நிறைய அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எங்க கட்சி இன்னும் வேகமா வளரும். அதுக்கு பதில் கொடுத்திருந்தாங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுடைய கமெண்ட், செங்கோல் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய சாட்சி, அந்த புறத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் செங்கோல் பிடித்த அரசர்கள் அப்படின்னு. ஆனா மதுரை மேயருக்கு சு வெங்கடேசன் அவர்களும் அண்ணன் பிடிஆர் அவர்களும் சேர்ந்து செங்கோலை பரிசா கொடுக்கறாங்க. அந்த போட்டோவை போட்டு என்னையும் அப்படி பேசுறீங்க, பார்லிமெண்ட்டுக்கு வெளியே செங்கோல் வேணும், ஆனா பார்லிமெண்ட்டுக்குள்ள செங்கோல் வேண்டாம்னா அதற்கு ஒரு புது இலக்கணத்தை வெங்கடேசன் கொடுத்திருந்தாங்க. அதற்கு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கண்ணா. அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கதையாசிரியர், நாவலாசிரியர், சரித்திரத்தை பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு நல்ல பார்வை. அவருடைய எல்லா கதைக்களத்திலும் பார்த்தீங்கன்னா காலம் தான் கதாநாயகன். சு வெங்கடேசன் அவருடைய கதையில காலம் ஒரு கதாநாயகனா இருக்கும். இன்னைக்கு அந்த காலம் என்ன பண்ணிடுச்சுனாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உருட்டி 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 கொண்டு வந்து ஒரு டெபாசிட் இல்லாத கட்சியை உட்கார வச்சிருக்கு. அதனால அங்கே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு தேவையே இல்லாத சிந்தனையை இன்னும் பேசுறாங்க. அதனால் அவர்கள் செங்கோல் பிடிக்காதுன்னா எதுக்கு அந்த செங்கோலை தொட்டாங்க? அந்த செங்கோலை எதற்கு மதுரை மேயர் கையில கொடுத்தாங்க? எதற்கு பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி அவமரியாதையாக பேச வேண்டும்? திருவள்ளுவர் அவர்கள் செங்கோலுக்கு 10 குறள் ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. செங்கோன்மை திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்கு, செங்கோன்மை 10 குறள் இருக்கு. அப்ப திருவள்ளுவரை முட்டாளுங்கிறாரா? அப்ப திருவள்ளுவரையும் கொடுங்கோல் என்று சொல்லுகின்றாரா? அப்ப திருவள்ளுவரும் இது போல பெண்களுடைய உரிமையை பறித்தார் என்று சொல்லுகின்றாரா? அதனால் சு வெங்கடேசன் அண்ணன் அவர்களுக்கு அவர் மீது எங்களுக்கு எழுத்தாளராக மதிப்பு இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக அவர் பேசக்கூடியது முற்றிலும் பொய்யாக இருக்கிறது. அண்ணே ஆர்.எஸ். பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் இத்தனை காலமா இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை சென்னை கோர்ட்ல நானே அப்பியர் ஆகி ஆர்.எஸ். பாரதி அவர்களுக்கு ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்து 1 வாரம் ஆச்சுங்கண்ணா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு காரணம் அண்ணாமலையாமா. ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் கள்ளச்சாராயம் காட்சி அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணி திமுக அரசுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக நானே அந்த ஹோஸ் பாட்டில் வச்சு அவங்க வாயில ஊத்தி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார். அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து 1 கோடி ரூபாய் கேட்டிருந்தேன். அந்த 1 கோடி ரூபாயும் கள்ளக்குறிச்சியில மதுவினால் சீரழிந்த குடும்பம் மறுவாழ்வு மையத்துக்கு நான் கொடுக்க போறேன். அதற்கு அவர் பதில் கொடுக்காத காரணத்தினால வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில சென்னை கோர்ட்ல இந்த டிஃபமேஷன் கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் இதை கேஸா நான் ஃபைல் பண்ண போறேன். நானே பர்சனல் அப்பியர் ஆகி செவ்வாய்க்கிழமை காலையில் இது நடக்கும். இது ஆர்.எஸ். பாரதி அவர்கள் மீது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ போடக்கூடிய முதல் வழக்கு. இது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாங்க. இந்த டிஃபமேஷன் கேஸை லாஜிக்கல் எண்டுக்கு நான் எடுத்துட்டு தான் போறோம், இது விட போறது இல்லை. ஏன்னா இந்த மனுஷனை யாரும் இது செய்யாதனால அடுத்து நான் மைக்கு பிடிச்சு இன்னொன்னு சொல்றாரு, நாய் கூட பிஏ வாங்கலாமா, அந்த பிஏ வந்து வாங்கினா மரியாதை இல்லையாமா, நாய் கூட வாங்கலாமா அப்படின்னு. இவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த பிஏ வாங்குறது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாம எங்கேயோ பரிச்சு எழுதி வாங்குறது, டிகிரியே இல்லாம இவங்க பாட்டு டிகிரி வாங்குறது. இங்க பிஏ படிக்கிறவங்களா கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ல போய் ஏறி இறங்கி வெயில் நடந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் புக்கை ஜெராக்ஸ் போட்டு அதை கஷ்டப்பட்டு படிச்சு அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறையா டிகிரி படிச்சு உருண்டு பிறண்டு படிக்கிறவங்க எல்லாம் நாயாமா. ஆனா இவங்க மாதிரி எங்கேயா டிகிரி வாங்கியிருக்காங்கன்னா யாருக்கு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் எந்த காலேஜுக்கு போனாலும் யாருக்கு தெரியாது. அவர் எக்ஸாம் எழுதின யாராச்சும் பாத்தீங்களா? யாருக்கும் தெரியாது. இல்ல ஸ்டாலின் ஐயா எங்க போய் படிச்சாரு? யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில மைக் எடுத்து இந்த மாதிரி பிஇ வாங்கினவங்க நாய். அதனால தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்கண்ணா. இதற்கு ஒரு இடத்துல மணி கட்டி ஆகணும். அதனால தான் நான் முடிவு செய்திருக்கின்றேன், இந்த கள்ளக்குறிச்சியில என்னை பற்றி பேசி அவதூறு இன்னைக்கு வழக்காக நான் முன்னெடுக்க போகின்றேன். எப்பவுமே நோட்டீஸ் கொடுப்போம், நோட்டீஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஆனா அது வழக்காக செவ்வாய்க்கிழமை மாத்தி கொண்டு போறோம். ஆமாங்கண்ணா. ஆனா நீங்க பாருங்க, ஒரு காலத்துல மேயர்னா எவ்வளவு மரியாதைங்கண்ணா. இன்னைக்கு இந்த 2 மேயர்ல ஒரு மேயர் கோயம்புத்தூரை சார்ந்த மேயர். எதுக்கு? அந்த மேயருடைய சொந்த வார்டுல நம்ம கட்சி 300 ஓட்டு ஜாஸ்தியா வாங்கிடுச்சாங்க. காரணம், அந்த மேயருடைய சொந்த வார்டுல நம்ம பிஜேபி நம்ம கட்சிக்காரங்க உழைத்து நம்ம வேட்பாளர் அந்த இடத்துல வந்து 300 ஓட்டு அதிகமா வாங்கிட்டாராமா. அந்த ராஜ்குமார வரவழ
உடனே திமுக ஒரு கோஷ்டி வந்து இந்த மேயர் வந்து செந்தில் பாலாஜி ஆள், அதனால இவரை தூக்குங்க, எப்படி 300 ஓட்டு அவங்க வாங்கியிருக்கலாம், ஒருவேளை அண்ணாமலைக்கு அவங்க உதவி பண்ணியிருப்பாங்களா இப்படின்னு ஒரு புரள் கோயம்புத்தூர். இன்னொரு பக்கம் மேயருடைய கணவர் வந்து கரப்ட் அப்படின்னு ஒரு புரள், இன்னொரு பக்கம் இந்த மேயர் சரியில்லை ஒரு புரள். ஆனா மொத்தமா சொல்லணும்னா திமுக கட்சியே சரியில்லை, மேயரை மாத்தினா பிரயோஜனம். அந்த திருநெல்வேலி மேயர் நீங்க சொன்னீங்கல்ல, இன்னொன்னு திருநெல்வேலி மேயர் இல்ல, அந்த மேயரை நீக்கணும் திமுக காரனே கையெழுத்து போட்டு திமுகவினுடைய கவுன்சிலர்ஸே கையெழுத்து போட்டு நீக்கணும் இருக்காங்க. அந்த மேயர் தானே திருநெல்வேலியில் வெள்ளம் வந்த போது சேலத்தில் போய் பந்தல் போட்டுட்டு இருந்தார், அவர் தானே அது. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மேயரையும் நீக்கிட்டீங்கன்னா நாங்கள் நிம்மதியா இருக்கும். நீங்க 2 மேயரை மட்டும் நீக்காதீங்க, எல்லா மேயரையும் நீக்கிட்டீங்கன்னா அந்த மேயர் ஆஃபீஸ்க்கு ஒரு அழகு வரும், மேயர் ஆஃபீஸ்க்கு ஒரு கம்பீரம் வரும். இந்த கரப்ஷன் இல்லாம மக்கள் நிம்மதியா போய் கார்பரேஷன் மாநகராட்சியில் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அதனால எங்க அன்பை வேண்டுகோள், ஏன் 2 பேர்த்த நீக்கிறீங்க, எல்லாத்தையும் நீக்கிட்டா உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி, நன்றி அண்ணா. மணி சொல்ல சத்து அப்பா சாமி முத்துசாமி அண்ணா இன்னைக்கு அண்ணா அப்படி அண்ணா நான் கவனிக்கல. தீபாவளிக்கு டெட்ரா பாட்டில் எங்க போய் முடியும்னு தெரியலண்ணே. இன்னைக்கு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மோடி ஐயா வந்து பைப் போட்டு தண்ணி கொடுக்குறோம், இவங்க நீ வீதிக்கு பைப் போட்டு விட்டுருவாங்க, அந்த பைப்பை திறந்து அப்படியே காலையில குடத்துல பிடிச்சி குடிச்சுக்கங்க. அதனால நான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஒரு பக்கம் நம்ம காமெடியா பேசினாலும் கூட எங்களுடைய ஆதங்கம் மக்கள் இதையெல்லாம் பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். நன்றி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா.